நீ போய் முதல்ல பண்ண கணக்கு நோட்டு எடுத்துருவாயா. என்ன பண்ணி பயந்துகிட்டே போகுது, என்னமோ பண்ணி வச்சிருக்காண்டா. என்ன ஓனரம்மா புதுசா கணக்கெல்லாம் கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தாண்டி. அப்படி என்னடி அம்மா காரணம்? கதை கேட்ட காமாச்சு காது ரெண்டும் ஆடுதான், திருகாணி இல்லாம தில்லாட்டம் போடுதான். இப்ப எதுக்குடி கோபப்படுற? அப்புறம் என்னடி, என் பண்ணைக்கு எதுக்கு வந்தன்னு என்னையே அவன் கேள்வி கேக்குறான். சரி விடு ஓனரம்மா, தெரியாம கேட்டிருப்பான். அவன் தெரியாமலாம் கேக்கலடா, ஏதோ பெருசா செய்யதான் கேக்குறான். அவ்வளவு பெரிய அறிவாளிலாம் இல்ல ஓனரம்மா அவன். போடா நீ வேற. நேத்து எங்க அப்பா அவனை பார்த்து பண்ணை எப்படிப்பா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என்னடி சொன்னா? பண்ணைக்கு நான் ஓனருடா, அதை கேட்க நீ யாருடான்னு கேட்டிருக்கான். அப்படியா சொன்னா? ஆமாண்டி. உங்க அப்பான்னு தெரியாம சொல்லிருப்பான் ஓனரம்மா. அவன் தெரிஞ்சுதான்டா சொல்லிருக்கான். சரி விடுங்க, ஏதோ சின்ன பையன் ஆரோ கொலால சொல்லிருப்பான். அதெல்லாம் ஆடி போய் ஆவணி வந்தா நல்ல வேலைக்காரனா வருவாண்டி. அதுக்கு ஏண்டி ஆடி போய் ஆவணி வரணும்? ஒருவேளை சோத்த குறைச்சா தெரிஞ்சிடும். அத மட்டும் பண்ணிடாதடி, அவன் எங்க தீய சேர்த்து தின்றுவான். சாப்பாட்டை பத்தி பேசணும்னே வரான் பாரு. யோ என்னைய வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க? கணக்கு நோட்டை எங்கயா? என்ன என் நோட்டை கேட்ட பேப்பரை குடுக்குற? வேலை வேணான்னு எழுதி குடுக்கறான் ஓனரம்மா. வேலை வேணாமா? இல்லம்மா, இதான் கணக்கு நோட்டு. யோ ஒரு வருஷ கணக்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டியா? அதுலயும் ஒரு பக்கம் தான் எழுதிருக்காண்டி. என்ன எழுதிருக்கான்னு படிச்சு பாப்போம். சேலை கணக்குகள். அது சேலை இல்லம்மா, செலவு கணக்குகள். ஏன் எனக்கு படிக்க தெரியாதா? இந்த படிச்சுக்கல. அப்புறம் எதுக்கு தூக்கி போடுற? செலவு கணக்குகள். பண்ணைக்கு ஒரு நாள் பாம்பு வந்துச்சு, அதனால பாம்பாட்டிய கூப்பிட்டு அடிச்சோம். அதற்கான செலவு 500 ரூபாமா. யோ பண்ணைக்கு வந்த பாம்பு அடிக்காம பாம்பாட்டி எதுக்கே கூப்பிட்டு அடிச்ச? ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா, பாம்பாட்டிய கூப்பிட்டு வந்து பாம்பு அடிச்சோம். சரி சரி மேல படி. பண்ணைக்கு வந்த காக்காவை விரட்டிய செலவு 10,000மா. காக்காவை விரட்ட எதுக்கே 10,000 செலவு பண்ண? அது ஒண்ணும் இல்லம்மா, முட்டைய தூக்க காக்கா வந்துச்சு, காக்காவை பிடிக்க ஒரு பூனைய கூப்பிட்டு வந்தேன். பூனை கோழி குஞ்ச பிடிச்சிருச்சு. பூனைய பிடிக்க ஒரு நாயை கொண்டு வந்தேன். நாயை கோழியை கடிச்சிருச்சு. நாயை பிடிக்க பக்கத்தூர்ல இருந்து வேட்டைக்காரங்களை கொண்டு வந்தோமா, அவங்க நாயை பிடிச்சு விட்டாங்க. அந்த செலவு தான் 10,000 ஆகி போச்சு. அட அறிவு கேட்டவன, அதுக்கு அந்த முட்டையை காக்கா தூக்கிட்டு போயிருந்தா கூட 10 ரூபாயோட முடிஞ்சிருக்குமேடா. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி ஓனரம்மா? அந்த நாய் யாரோடதுன்னு கேளுங்க. அந்த நாய் யாரோடதியா? அந்த வேட்டைக்காரங்களுக்கு தான்மா. பாத்தியாடி, அவனோ நாயை பிடிக்க அவனோளுக்கே 10,000 கொடுத்துருக்கான். என்னையா இப்படி இருக்க? அந்த 10,000 ரூபாய்க்கு பண்ணைய சுத்தி வலைய விட்டுருக்கலாம்ல. என்ன ஓனரமா லூசு மாதிரி பேசுறீங்க? வலைய கட்டுனா காக்கா வராது, அப்புறம் நான் எப்படி காக்கா விட்டு இருந்து முட்டையை காப்பாத்துறது? உன்னை வேலைக்கு வச்சல்ல, நான் லூசு தாண்டா. ஐயா ராசா, நீ முட்டையை காப்பாத்தினாலும் போதும், இனிமே நாங்களே பாத்துக்கிறோம். யோ மேலபடியா. அஞ்சலைக்கு ஆஸ்பத்திரி செலவு 500மா. அஞ்சலையை வித்தாலே 400 ரூபாய் போக மாட்டா, அவளுக்கு ஏன் 500 ரூபாய் செலவு பண்ண? அவன் எங்க எனக்கு செலவு பண்ணா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தானே ஊசி போட்டான். யோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு 500 ரூபாய் செலவு? இல்லம்மா, வண்டி ஒண்ணு பிடிக்கணும், போற வர செலவு, சாப்பாடு செலவுலாம் இருக்குல்ல. ஆமா ஆமா, 3 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு வண்டி செலவு, சாப்பாடு செலவு வேற. எனக்கு ஊசி போற சாக்குல ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டாண்டி. என்னால முடியலப்பா, அடுத்து படி. அபதாரம் ஒரு 1000 ரூபாமா. அபதாரமா? இருக்கியா? பக்கத்து கோழியில சோளம் போட்டிருக்குமா, அத போய் நம்ம கோழி மேய்ஞ்சிருச்சு. அந்த கொள்ளைக்காரன் பார்த்துட்டான், அதுக்கு 1000 ரூபாய் அபதாரம் போட்டான். கோழி பக்கத்து கொல்லைக்கு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யோ ஒன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் எப்படி பதில் சொல்லுவான்? அந்த சோள கொள்ளையே அவனது தானே. அது எப்படியா? உன் சோள கொல்லையில கோழியை மேய விட்டு நீயே அபராதம் போட்டிருக்க. இன்னும் பல திட்டங்கள் வச்சிருக்கான் ஓனரம்மா. அதை விடுங்க ஓனரம்மா, நான் அடுத்த கணக்கு படிக்கிறேன். போதும்பா உன் செலவு கணக்கு. வரவு எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுப்பா, நான் கிளம்புறேன். வரவுனா என்னம்மா? அவன் வாழ்க்கையில வரவையே பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி சொல்லுவான்?